குரு இருக்கா பாருங்க. கடகத்துல குரு சிம்மத்துல எடுங்க எடுங்க. புரட்டாசி பக்கம் எடுங்க. முதல் பக்கம் பட்டாசு எடுத்துட்டு அதில் கடகத்தில் செவ்வாய் இருக்காது. கடகம் சுத்தம் மச்சான். அதில் நடுவில் படிங்க. புரட்டாசி 22 போட்டுக்கலாம் பாருங்க. 22 கடகம் குருன்னு போட்டுக்கலாம். அதான் புரட்டாசி 22ஆம் தேதி வந்து குரு பயிற்சி ஆகுது. அந்த குரு பயிற்சி வந்து உனக்கு கன்னிராசிக்கு 11ஆம் இடத்துல குரு உச்சம் அடைகிறாரு. நான் 5ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம் அடைகிறாரு. அப்போ அந்த குரு உச்சமும் செவ்வாய் உச்சம் சேரும்போது பூமி சம்பந்தன்ற லாபமும் வீடு மனை வாகன யோகம் உண்டு. துலா லக்னத்துக்கு 4. அப்போ 4ல் செவ்வாய் உச்சம், 8, 9, 10ல் குரு உச்சம். 10ல் இருக்கிற குருவும் 4ல் இருக்கிற செவ்வாய் உச்சம் ரெண்டுமே உச்சப்பட்ட கிரகம். அந்த உச்சன்னு பார்க்கும்போது உனக்கு யோகம் உண்டாகக்கூடிய பூமி சம்பந்தப்பட்ட லாபம் உண்டு. அந்த 11 மாதத்தில் வர்ற ஐபிஎஸ்லேருந்து உனக்கு அந்த ஒரு அதிசார கதியில் வர்றாரு குரு. 40ஆம் பக்கம் முடிச்சுட்டு 40 ஆகிடுங்க. கடகத்தை விட்டு எப்போ மறுபடியும் மிதந்துக்கு போகிறாரு பாருங்க. 40 பரட்டி பார்த்துட்டே வாங்க. கடகத்தில் இருக்குது எங்கே இருக்குன்னு பார்த்துட்டே வாங்க. கடகத்தில் எப்போ குரு இல்லையே மிதந்துக்கு பாருங்க. மறுபடியும் ரிட்டர்ன் ரிவர்ஸில் போயிடுவாரு. அதெல்லாம்